தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் நாம் இதுவரைக்கும் கடவுள் வாழ்த்துங்கிற முதல் அதிகாரம் முதல் ஈகை அப்படிங்கிற 23 அதிகாரங்களும் அந்த அதிகாரத்தில் உள்ள குறள்களும் குறள்களுக்கான விளக்கங்களையும் பார்த்தோம். நாம் இனி அடுத்து பார்க்க போகிறது 24வது அதிகாரம். 24வது அதிகாரம் புகழ். அந்த அதிகாரத்தின் பெயர் புகழ். புகழ்ங்கிறது ஒருத்தர் ஒரு நல்ல குணநலன்களோட ஒரு நற்சிந்தனையோட ஒரு நற்செயல்கள் செய்து பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கையாக வாழும் ஒருத்தரை பிறர் உயர்த்தி ஒரு பெருமையாக பேசும்போது அதன் மூலமாக அவருக்கு ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தை வருது இல்லையா, அதுதான் புகழ். புகழ் நமக்கு எதன் மூலமாக வரும் அப்படின்னா, ஈதல், பிறருக்கு கொடுக்கறது மூலமாக நமக்கு நிறைய புகழ் வரும். தன்னிடம் இருக்கும் செல்வத்தையும் தன்னிடம் இருக்கும் அறிவையும் தன்னிடம் இருக்கும் கல்வி ஆற்றலையும் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அங்கே ஒரு புகழ் வரும் வார்த்தை. அங்கே அப்பா இவங்கனால நான் இந்த பயனடைந்தேன். ஒரு நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு பேராசிரியர் ஒரு மாணவனுக்கு எத்தனை நல்ல ஒரு பாடங்களை கற்பிக்கும்போது அந்த மாணவன் அவரோட வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கும்போது அந்த மாணவன் அந்த ஆசிரியரோட பேரை சொல்லுவார். அந்த பேராசிரியர், அந்த ஆசிரியர் அவர்கிட்ட நான் கட்டுறதுனால தான் இன்றைக்கி நான் வாழ்க்கையில் எப்படி உயர்ந்துக்கேன்னு அங்கே அந்த ஆசிரியரோட பேரை சொல்லுவார்ப்பாங்க. அப்போ அந்த ஆசிரியருக்கு தானே அடையும் அந்த புகழ். அதே மாதிரி ஒரு வறியவருக்கு அவருக்கு பொருள் இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கும்போது ஒரு பொருள் வசதி உள்ளவர், ஒரு பொருள் உடையவர் தக்க நேரத்தில் அவருக்கு கொடுத்து உதவும் போது அந்த வறியவர் அப்பா அவர் வள்ளல் மாதிரி, அந்த கடவுள் மாதிரி என்னோட கடினமான ஒரு கஷ்டமான நேரத்தில் எனக்கு பெரிய உதவி செஞ்சார்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவரை உயர்த்தி சொல்கிறாரு பாருங்க. அங்கே வர்றது தான் ஒரு புகழ். புகழோடு வாழ்தல், கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் புகழுக்காக வாழ்தல், அதாவது இசைபட வாழ்தல். உயிருக்கு ஊதியம், பிறருக்கு கொடுத்து புகழ் பெறுவதை தவிர வேறு எதுவும் உயிர்களுக்கு உண்மையான ஊதியம் இல்லை என இந்த திருக்குறள் புகழ் அதிகாரத்தில் நமக்கு சொல்லுது. பிறருக்கு கொடுத்து புகழ் பெறுறதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஊதியம், பிற உயிர்களுக்கு நாம் செய்கிற ஊதியம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதாவது புகழ் இந்த அதிகாரம் நமக்கு என்ன மொத்தத்தில் நமக்கு புகழ் அப்படிங்கிறதுக்கு சொல்லுது அப்படின்னா, மக்களின் நற்பெயர் மற்றும் நற்பெயரை பெறும் வழிகளான தாராள மனப்பான்மை மற்றும் சமூக பொறுப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. நம்ம இந்த சமூகத்தில் யார் யாருக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறத பிறருக்கு பயன்பெறுமாறு உதவி செய்கிறோமோ அந்த உதவி வாங்கினவர் அதை ஒரு நன்றியோட ஒரு புகழாக நம்மளை சொல்லுவார் இல்லையா, அந்த ஒரு உன்னத தன்மையை விளக்குறது தான் இந்த புகழ்ங்கிற அதிகாரம். இனி இந்த புகழ்ங்கிற அதிகாரத்தில் இருக்க 10 குறள்களையும் அந்த குறள்களுக்கான விளக்கங்களையும் நாம் தினம் பார்ப்போம்.